வணக்கம் மக்களே. தற்போது வெளியான முக்கிய அப்டேட் என்னென்னா, 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தில் பொழுது திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் 100 நாள் வேலை திட்டம் பற்றி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது பேசிய அவர், மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய ஊதியத் தொகை 15 நாட்களுக்கு தாமதமாக செலுத்தினால் அதற்கு வட்டியோடு சேர்த்து தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என திட்டத்தில் விதி இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை சுமார் 4034 கோடி ரூபாய். கடந்த 5 மாதங்களாக நிலுவைத் தொகை உள்ளது குறித்து எங்களது முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தொடர்ந்து நாங்களும் துறை அமைச்சர் சந்தித்து இந்த நிதி விரைவில் வழங்குமாறு கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். நாங்கள் இன்னும் அந்த நிதிக்காக காத்திருக்கின்றோம். எப்பொழுது அந்த நிதி விடுவிக்கப்படும்? ஏற்கனவே 5 மாதங்களாக பாக்கி இருக்கின்றது. எனவே வட்டியுடன் சேர்த்து விடுவிக்குமாறு கனிமொழி எம்பி அவர்கள் கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விக்கு ஒன்றிய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சந்திரசேகர் பொம்முசாமி பதிலளித்தார். இந்த திட்டம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் துவங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்திற்கு விதிக்கப்படும் 15 நாட்களுக்கு மேல் நிதி நிலுவைகள் இருந்தால் 16ஆம் நாளில் இருந்து 0.05% வட்டி வழங்கப்பட வேண்டும். மேலும் நிதி தாமதமானால் முதலில் மாநில அரசு தொகையிலிருந்து செலுத்த வேண்டும். பிறகு அதை ஒன்றிய அரசிடம் கேட்டு கொடுத்துவிடும் என்பதுதான் விதியில் இருக்கின்றது. தமிழ்நாட்டுக்கு இத்திட்டத்தின் கீழ் 7300 கோடி ரூபாய் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7 கோடி, உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை 20 கோடி. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு அரசு அதிக நிதிகளை பெறுகிறீர்கள், எனவே நிதி கொடுக்கவில்லை என்று கேள்விக்கு இடமே இல்லை என தெரிவித்தார். இதன் மூலமாக நமக்கு என்ன புரிகிறது என்றால், தமிழ்நாடு அரசிற்கு நாங்கள் ஏற்கனவே நிதியினை கொடுத்து விட்டோம் என ஒன்றிய அரசு கூறி வருகிறது. இதனை வைத்துதான் தமிழக அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை புரிந்த மக்களுக்கு நிலுவைத் தொகையினை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.